வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு மாணவர் இளைஞர் எழுச்சியின் காரணமாக தமிழக அரசால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான சட்டத்திற்கு தடை கேட்டு இன்று சில அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கின்றன. இதில் இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. இந்த சட்டத்திற்கு இன்னமும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலே தரவில்லை. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தருவதற்கு முன்னதாக இந்த சட்டத்தை எதிர்த்து இவ்வளவு பேர் ஏன் போகிறார்கள் என்பது ஒன்று. அவசர சட்டத்தை எதிர்த்து சென்றிருக்கிறார்கள் என்று பொருள் கொண்டு பேசினோமானாலும் அவசர சட்டத்திற்கு தடை கேட்டு ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள்? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களின் விதிவிலக்கான சிலரை தவிர்த்த ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருந்திரளின் கோரிக்கை இது. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கோரிக்கை என்று கூட சொல்லலாம். அப்படியான ஒன்றுக்கு, அந்த உணர்வுக்கு ஏன் மதிப்பு அளிக்கப்படவில்லை? ஏன் விலங்குகள் நல ஆர்வ அமைப்புகள் தங்கள் நிலையில் பிடிவாதமாக இருக்கிறார்கள்? இந்த உணர்வுகளை ஏன் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது ஒரு கருத்து, ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, நீதிமன்றம் இதை எப்படி அணுகப் போகிறது? ஜல்லிக்கட்டு சட்டம் தவறு, ஜல்லிக்கட்டு கூடாது, ஜல்லிக்கட்டு என்பது மிருகங்களை வதைக்கும் செயல் என்ற கருத்தை கொண்ட தங்கள் தீர்ப்பில் சந்தேகத்துக்கிடமில்லாமல் அந்த கருத்தை வெளிப்படுத்திய நீதிபதிகள் மீண்டும் விசாரிக்கப் போகிறார்கள். இந்த வழக்கின் முடிவு என்னவாக இருக்கப் போகிறது? இந்த வழக்கு எந்த திசையில் பயணிக்கப் போகிறது என்பதை பேசலாம். நம்மோடு உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன், வழக்கறிஞர் கருத்தாளர் திரு ராமலிங்கம், ஜல்லிக்கட்டு மீட்பு குழுவைச் சேர்ந்த திரு அம்பலத்தரசு, இவர்களோடு திரைப்பட இயக்குனர் திரு கௌதமன். வணக்கம். திரு ஹரி பரந்தாமன் அவர்களிடமிருந்து தொடங்குகிறேன். வணக்கம். இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து, அவசர சட்டத்தை எதிர்த்து போகக்கூடிய வழக்குகள் உச்சநீதிமன்றத்திற்கு இன்றைக்கே உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியிருக்கிறார்கள். இந்தியாவின் பிரபலமான வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் இதில் இந்த சட்டத்துக்கு எதிராக ஆஜராகி இருக்கிறார்கள். மனுதாரர்கள் சார்பில் பிராணிகள் நல சங்கம் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையான அமைப்பு அரசின் சார்பில் இருந்தாலும் அது சுயேட்சையான அமைப்பு என்று சொல்லக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அதன் தலைவர் நாங்கள் மனுதாரராக இல்லை, நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற, நாங்கள் சட்ட எதிர்ப்பு நிலைக்கு போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்பது மாறாக இருக்கிறது. அந்த அமைப்பின் பெயரும் கூட இடம்பெற்றிருக்கிறது. அது பற்றிய தெளிவு வரும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிடைக்கலாம். இப்படி அவசரமாக இதில் பிடிவாதம் காட்டக்கூடிய போக்கில் ஏன் இதில் போகிறார்கள்? இந்த சட்டம் எந்த அளவுக்கு வலுவாக நிற்கும்? திரு ஹரி பரந்தாமன். இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாக்கும் சட்டத்துக்கான ஹீரோக்கள் நம்முடைய மாணவர்களும் இளைஞர்களும் தான். அவங்களுடைய தன்னெழுச்சியின் காரணமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் டெல்லி சென்றார். இந்த மிருகவதை தடை சட்டம்தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இடையூறாக இருக்கிறது. எனவே அதில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டார். மத்திய அரசு மறுத்துவிட்டது. அந்த நேரத்தில் சட்டசபையும் இல்லை, பாராளுமன்றமும் நடைபெறவில்லை. எனவே அவசர சட்டம் தான் போட வேண்டும். மத்திய அரசை கேட்டால் மத்திய அரசு இல்லை நாங்கள் போட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது இருக்கக்கூடிய அடுத்த நிலை என்னவென்றால், அடுத்து மாநில அரசு தான் போட வேண்டும், அதற்கு மத்திய அரசினுடைய அனுமதி வேண்டும். ஏனென்றால் இந்த மிருகவதை தடை சட்டம் பாராளுமன்றம் போட்ட சட்டம், அது பொதுப்பட்டியலில் வரக்கூடிய சட்டம். அதற்கு மத்திய அரசு நாங்கள் போடவில்லை, ஆனால் நீங்கள் போட்டால் அதற்கு ஒப்புதல் தருகிறோம் என்றார்கள். அவர்கள் ஒப்புதல் கொடுத்தார்கள். ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்தார். அந்த ஒப்புதலுடன் இந்த சட்டம் வந்திருக்கிறது. இதற்கு முன்னர் 2014ஆம் ஆண்டிலே ஜல்லிக்கட்டை தடை செய்து போட்ட தீர்ப்பின் போது இந்த சட்டம் இல்லை. எனவே அப்போது இருந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில் மிருகவதை என்று காரணம் கூறிதான் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது நம்மிடம் இந்த திருத்த அவசர சட்டம் இருக்கிறது. அவசர சட்டம் என்பதும் சாதாரணமாக அசெம்பிளியில் பாஸ் ஆகி அடுத்து இப்போது பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்காக போயிருக்கூடிய சட்டம் என்பது ரெண்டும் ஒரே வலு உள்ளது தான். அவசர சட்டம் என்பது வலு குறைவானது அல்ல. என்னன்னா அசெம்பிளி நடைமுறையில் இல்லாத போது கூட கூட்டப்படாமல் இருக்கிறதோடு அவசர சட்டத்தை நம்ம போடுறாங்க.
இல்ல இல்ல அது இப்ப போட்ட 6 மாதத்துக்குள்ளார கொண்டு வரணும். இதை 2 நாள்ல கொண்டு வந்திருக்காங்க. அவசர சட்டம் என்பது உடனடி சட்டம் என்று கூட பொருளாக சொல்லலாம். அந்த சட்டத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி சட்டமன்றத்தில் ஒரு சட்ட வடிவத்தையும் நிறைவேற்றி விட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால் அது சட்டமாகிடும். இன்றைக்கு இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களே, உச்சநீதிமன்றத்திற்கு அவசரமாக போகிறார்களே, உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டம் நிலைக்குமா? ஏற்கனவே வந்த தீர்ப்புகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த சட்டம் ஜல்லிக்கட்டை பாதுகாக்குமா? பாதுகாக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த சட்டத்தை மாநில அரசு கொண்டு போக மைய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. சட்டப்படி இந்த சட்டம், அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது சாதாரண சட்டத்துக்குள்ள அனைத்து வலுவும் உள்ளது. அதுக்குள்ள புது சட்டம் வரப்போகுது. ஆனால் இப்போ சேலஞ்சு பண்ணியிருக்கிறது அவங்க இந்த அவசர சட்டத்தை தான். அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த பின்னடைவு என்னன்னா, அது வதை அப்படின்றத சொல்லி தான் ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க. இப்போ அந்த வதை இல்லை அப்படின்றத தான் முக்கியமாக எனக்கு அடிப்படையாக தோணுது. இப்போ வதை இல்லை என்று இந்த மிருகவதை தடை சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மிருகவதை தடை சட்டத்தில் எது வதை இல்லை என்று சொல்கிறது. இப்போ வதை இல்லை என்பதில் ஜல்லிக்கட்டை சேர்த்துருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க வதை இல்லை அப்படின்ட்டு. நான் தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். என்னன்னா, ஒரு பிராணியை நாம் சமைத்து சாப்பிட்றதுக்காக கொன்றால் அது வதை இல்லை என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அதை கேஸ்ட்ரேஷன் என்கின்ற காயடித்தல் செய்வதற்கிற ஆண்மைத்தன்மையை போக்குவது, அதுவும் வதை இல்லை என்கிறார்கள். சூடு வைப்பது, பிராண்டிங் என்பார்கள், அதுவும் வதை இல்லை என்று சட்டம் சொல்கிறது. அதே மாதிரி மூக்கணாங்கயிறு போடுவது வதை இல்லை என்று சொல்கிறது. கொம்பை அறுப்பது வதை இல்லை, எடுத்து விடுவது வதை இல்லை என்று சொல்கிறது. இப்போ அந்த பட்டியலில் ஜல்லிக்கட்டையும் சேர்த்திருக்கிறார்கள். 2014 இல்லை, இப்போ சட்டத்தில் இருக்கு. இப்போ மிருகவதை தடை சட்டத்தினுடைய ஒரு கூறாக இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். ஏனென்றால் மத்திய அரசு அவர்கள் அந்த சட்டத்தின் கூறாக போடவில்லை, இதை மாநில அரசுக்காக போட்டு அதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எனவே ஒரு சட்டம் சட்டப்படியாக நிறைவேற்றப்பட்டால் அதை உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ அதுக்கு தடை வழக்கமாக வழங்காது. தடை வழங்கினால் அப்போ ஒன்றும் அர்த்தமே இல்லை. முன்ன இதுக்கு முன்னாடி 2009 போடப்பட்ட சட்டம் மிருகவதை தடைக்கான அதில் திருத்தம் கொண்டு வந்த சட்டம் அல்ல. அது ஜல்லிக்கட்டை முறைப்படுத்தும் சட்டம் தான் கொண்டு வந்தது. அதனால தான் அதுக்கு மைய அரசினுடைய ஒப்புதலும் வாங்கலை அப்போ 2009 சட்டத்தில். அதனால் இந்த முறை இந்த சட்டம் மிக வலுவாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் நான் ஏற்கனவே பல முறை சொல்லிக் கொண்டிருப்பது போல இன்னும் வலுவாக இருக்கணும்னா இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் இதை சேர்க்க வேண்டும். இதை சேர்க்க வேண்டியது மத்திய அரசு தான் சேர்க்க முடியும், மாநில அரசு சேர்க்க முடியாது. பாராளுமன்றம் தான் இதை சேர்க்க வேண்டும். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ரிசர்வேஷன் 50%க்கு மேலே 69% இருக்கிற தொட்டு அதை காப்பதற்காக பாராளுமன்றம் 9வது அட்டவணையில் சேர்த்திருக்கு. அதே மாதிரி இதையும் சேர்க்கலாம். நமக்கு என்ன சந்தேகம் என்றால், ஏற்கனவே இந்த மைய அரசு இந்த மிருகவதை தடை சட்டத்துக்கு மன்னிக்கணும், அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் ஒரு சட்டத்தை கொண்டு வைத்து விட்டால், நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு அந்த 9வது அட்டவணையில் சேர்த்து விட்டால் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற புரிதலிருந்து உங்க கருத்து வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அண்மையில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 9வது அட்டவணையில் ஒரு சட்டத்தை வைத்தாலும் கூட அதையும் நீதித்துறை ஆய்வு செய்யும், நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்கு உட்பட்டதுதான், ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி அதற்கும் உண்டு அப்படின்னு சொல்லி, நம்ம எந்த சட்டத்தை 69% பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணையில் அந்த சட்டம் வைக்கப்பட்டதோ அந்த சட்டம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதனுடைய இறுதி விவாதங்கள் வரக்கூடிய நிலை இருக்கு. எனவே அது வச்சிட்டதுனாலேயே 9வது அட்டவணையில சேர்த்துறதுனாலேயே ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிக்கு இருக்காது, நீதிமன்ற வழக்குகள் வராது அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இல்லை, அப்படி உறுதியாக சொல்ல முடியாதுங்க. அதாவது இன்று எந்த சட்டம் போட்டாலுமே அது உச்சநீதிமன்றத்தினுடைய ஸ்க்ரூட்டினிக்கு வரும். ஜுடிஷியல் ரிவ்யூ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. அதனால் ரிவ்யூக்கு வரும். ஆனால் மேலும் ஒரு பாதுகாப்பு, அது ஒரு வழியாக சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே இந்த சட்டம் இருப்பதே மிகப்பெரிய பாதுகாப்பாக கருதுகிறேன். இந்த பாதுகாப்பு 2014 கிடையாது, 2006 இங்கே தான் ஆரம்பித்தது. மதுரை உயர்நீதிமன்றத்திலே முதல்ல இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை கொடுத்த போது அப்போது இந்த திருத்தம் கிடையாது. அப்போது வதை என்பது தான் இருக்கே தவிர இது வதை இல்லை என்று இப்போது சொல்லியிருக்கு. அந்த மிருகவதை தடை சட்டத்தில் ஜல்லிக்கட்டு என்ற வார்த்தையே இல்லை. இப்போது இந்த சட்டத்தில் தான், அவசர சட்டத்தில் தான், இந்த வந்த ஜல்லிக்கட்டை காப்பாற்றும் சட்டத்தில் தான் ஜல்லிக்கட்டு என்ற வார்த்தையே முதலில் நுழைகிறது.
எனவே இன்று வந்து ஒரு பலத்த பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. கூடுதலான பலத்த பாதுகாப்புக்காக நான் அரசமைப்பு சட்டத்தை சொன்னேன். இல்லை என்றால் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கூட செய்யலாம். திருத்தம் செய்தால் கூட அதை கூட கேள்வி கேட்கலாம். இப்போ என்ஜேஏசி இருக்கிறதே, நீதிபதிகள் நியமன சட்டத்தை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்த்து ஆதரித்தார்கள். அதை எதிர்த்தவர்களே கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றம் ரத்து செய்து விட்டது அதை. எனவே கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லவில்லை, அதை பலப்படுத்துவது என்ற முறையில் தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பலப்படுத்துவதற்கான வழி, ஆனால் இன்றே பலமுடன் தான் இருக்கிறோம். ஏனென்றால் இன்று இது வந்து மிருகவதை இல்லை என்று இந்த சட்டம் தெளிவாக சொல்கிறது. அதுவும் காமன் சென்ஸ் லாஜிக் பார்த்தா, நான் சொன்ன ஒரு பட்டியல் இருக்கு பாருங்க, அதை ஒரு பலியிட்டால் அது மிருகவதை இல்லை, உணவுக்காக பண்ணால் மிருகவதை இல்லை, இரும்புல காய்ச்சி அதை பிராண்ட் பண்ணால் வதை இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டை வதை என்று இப்போது சட்டம் இல்லை என்று சொல்கிறது. எனவே இந்த பாதுகாப்பு இருப்பதால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதை தலையிடாது, ஜல்லிக்கட்டுக்கு தடை தராது என்று நினைக்கிறேன். தடை தராதுன்ற ஒரு முதற்கட்ட பார்வையை முன்வைக்கிறார். எப்போதும் வழக்கறிஞர்கள் 2 கருத்துக்களை, அதாவது எல்லாமே இதை வந்து இதை நான் வந்து அதாவது இதுல எதையுமே உறுதியாக அறுதிட்டுலாம் சொல்ல முடியாது. என்னுடைய ஒரு யூகம் இன்னைக்கு முன்ன விட 2014 விட இன்று நாம் வந்து ஒரு சட்டத்தோட நம்ம போறோம், ஒரு ஆயுதத்துடன் போறோம். போன முறை ஆயுதம் ஏதும் இல்லை, வெறும் கையோட இருக்கும். கோர்ட்டு சொல்லுது இது வதை, இதுக்கு என்ன பதில்? பதில் கிடையாது, பதிலோட போறோம். சட்டத்தை திருத்தி இருக்கோம், மாநில அரசு திருத்தி இருக்கிறது, மைய அரசு அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. மைய அரசே செய்யவில்லை, அவர்களுக்கு அதற்கான மனம் இல்லை. எனவேதான் அரசமைப்பு சட்டத்தை கூட அவர்கள் செய்வார்களா என்கின்ற ஒரு ஐயம் இருக்கிறது. ஏன்னா அது அவங்க தான் செய்யணும். அரசமைப்பு சட்டம் தொடர்ந்து பேசலாம் இருந்தாலும் சரி, அல்லது 9வது சேர்ப்பதா இருந்தாலும் நாம் தொடர்ந்து பேசலாம் சார். அது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கடந்த ஆண்டு மத்திய அரசு செய்த ஒன்று வந்து ஒரு அரசின் குறிப்பாணை அப்படின்ற அளவு, அறிவிக்கை அப்படின்ற அளவுல தான். அதை விட ஒரு சட்டமன்றத்தினுடைய சட்டம், ஒரு ஆர்டினன்ஸ், அதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் அப்படின்றது வலுவானது அப்படின்ற பார்வையிலிருந்து திரு ஹரி பரந்தாமன் அவர்கள் கருத்தை முன்வைக்கிறாரு. நான் ரெண்டுமே சரியானதுன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது ரூல் மேக்கிங் பவர், அந்த ரூல் மேக்கிங் பவர் பிரகாரம் அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் சட்டம் தான். ஏன்னா ஒரு சட்டம் ஏற்றும் போது மேம்போக்க ஸ்கெலிட்டனாக தான் ஏற்ற முடியும். அதை எஃபெக்ட், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வாய்ப்புகளை என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகளை வகுத்து கொடுக்கப்படுறது தான் ரூல்ஸு. அந்த ரூல்ஸை இயற்றும் அதிகாரம் பார்லிமெண்ட்டே நிர்வாகத்துக்கு கொடுக்குது. இப்போ கூட அந்த பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் அப்படின்றது புல்ல 2011 சேர்த்துருக்காங்க. அது அந்த ரூல் மேக்கிங் பவரில் வந்து தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மைய அரசு அந்த ரூல் மேக்கிங் பவரில் ஒரு கொண்டுக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அது சட்டப்படி செல்லும் தான். அதை எதிர்த்து தான் இவங்க செல்லாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க. அந்த வாத பிரதிவாதிகளை கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய தீர்ப்பை ஒத்தி வச்சுது. அது ரொம்ப சின்ன விஷயம்தான் அது. அதாவது தி இஷ்யூ இஸ், இப்படி ஒரு சட்ட திருத்தம், அது ரூலை திருத்துறதுக்கு மைய அரசுக்கு அதிகாரம் உண்டா இல்லையான்றது தான் இஷ்யூ. த இஷ்யூ இன்வால்வ் இந்த கேஸ் வெரி வெரி சிம்பிள், ருடிமெண்ட்ரி, எலிமெண்ட்ரி. மைய அரசுக்கு இந்த ரூலை அமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது இல்லை, அதிகாரம் இருந்தானே எஸ் ஓகே, இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா ஏன் இல்லைன்னு சொல்லணும். அதை அவங்க என்ன காரணத்துக்காக நிப்பாட்டி வச்சுட்டு, பொங்கல் வருது கொஞ்சம் அவசரமாக இதை பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எஜமானங்களை போய் கேட்டால் நீங்கள் என்ன கேட்குறதோ நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கு பிறகு எல்லாரும் கையை கழுவி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஐயா பரந்தாமன் நீதிபதி சொன்ன மாதிரி என்ன நடந்தது, ஒரு அவசர சட்டம் போட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ சட்டமே மசோதா கொடுத்துருக்காங்க. நான் இது என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, அது ஆரம்பத்திலிருந்தே மைய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்க சரிவர இதை கவனித்து சரியான நடவடிக்கை எடுக்கலைன்றது தான் என்னுடைய வாதம். அதாவது தமிழ்நாடு அரசு 2009 ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க. அது 2009 ஜல்லிக்கட்டு சட்டம்னு. அதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் ஆஃப் குரியல்டி ஆக்ட், அதை சம்மந்தப்பட்டு இந்த விலங்குகள் வதைப்ப தடை சட்டம் இருந்துகிட்டு இருக்கு. மைய அரசு கொண்டுகிட்டு வந்த சட்டத்தை மாநில அரசு அதை ஓவர் ரைட் பண்ணணும்னா சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். மைய அரசனுடைய சட்டத்துக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இருந்த அரசுக்கு யாரும் புத்திமதி சொல்லலையா, அவங்களுக்கு சட்ட ஞானம் இருந்ததா, அட்வொகேட் ஜெனரல் இருக்காரு, அவங்கள கேட்கலாம். இந்த எப்படி, அதாவது ஒரு புதுப்பட்டியலில் இருக்கிறது ஐயா சொன்னார் பரந்தாமன், புதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு வழக்கு சம்பந்தமாக மேற்கொண்டு நம்ம சட்டம் ஏற்றனா அந்த சட்டத்தை ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அதை நோட்டிஃபை பண்ண பிறகு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த சட்ட திருத்தம் பொருந்தும். அது
மைய ஆக்டை விட இது ஓவர் ரைட் பண்ணும், நம்ம இந்த ஆக்டை தான் சொல்லும். ஆனால் அந்த 2009 இவங்க மிசரபிளி ஃபெயில்டு 0 மார்க் வாங்கிட்டாங்க தமிழக அரசு. அதுக்கு பிறகு மறுபடியும் சட்டத்திற்கு வேணும், அந்த ரூலை நோட்டிஃபை பண்ணணும், அந்த பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் லிஸ்ட்டில் இருந்துட்டு இந்த நீங்கள் புல்ஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணலாம் பை நோட்டிஃபிகேஷனில். அதில் கூட என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2014 சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லேயே ஆர்டிகிள் 21 பிரகாரம் விலங்குகளுடைய உரிமையை பார்க்கணும், அதனுடைய உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆர்டிகிள் 21 இன்வோக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க அது பெர்ஃபார்மிங் அனிமலாக எதுவான்றதை பற்றி டீட்டெயில்ஸை பற்றி பேசலை. ஆகையினால நம்ம ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு நடவடிக்கை போக வேண்டியதாக இருக்குது. அதை மைய அரசு என்னன்னு சொல்லிட்டாங்க, இப்போ போய் கேட்ட பிறகு சப்ஜுடிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ இது ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச காலமாகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மைய அரசுக்கும் ஒரு உரசலான போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய வழக்காடி யாருன்னா கவர்மெண்ட்டு தான். இந்த ரிட் பெட்டிஷன் சொல்கிறேன் இல்லையா, ரிட் மனுக்கெல்லாம் யார் அதர் பக்கம் அப்படின்னு சொன்னால் அரசு தான். யூ கேன் ஒன்லி ரிட் மனுன்றது அரசாங்கத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் போட முடியும். நிறைய வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டும் அரசாங்கத்துக்கு ரொம்ப ஒரு சங்கடம் கொடுக்கக்கூடிய சில உத்தரவுகளை போட்டுடுது. அதனால் அவங்க அதையும் அப்பீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது கோர்ட்டு. அதே மாதிரி நீதிபதிகள் நியமன விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, பார்லிமெண்ட் அவங்க எடுத்து 2 பேருக்குமே ஒரு மோதல் போக்கு இருக்குது. அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் வழக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்னன்ட்டாங்க, நோ நீங்களை டிக்டேட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ பொங்கலுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்களே அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு அட்டார்னி ஜெனரல் போயிட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை ஒத்தி வைங்கன்னு போதும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை ஒத்தி வைங்கன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் சரியாக படலை. அது ஒரு இன்டர்ஃபியரன்ஸாகவே தோணுது. அது அப்படியே போட்டோம். இப்போ இந்த வழக்கு இப்போ அனிமல் அந்த ஆர்வலர்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களே, எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் டவுட். ரூடிமெண்ட்ரி, நான் ஒன்றும் பெரிய மேதாவி இல்லை, நான் ரொம்ப சாதாரண ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல் தான். இந்த பெட்டிஷன் ஒன்று போட்டு இன்டெரிம் அப்ளிகேஷன் பேர், இதை எப்படி நம்பர் பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து அதை பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹரி பரந்தாமன் தான் சொல்லணும். பிகாஸ் இது அகெயின்ஸ்ட் திஸ் ப்ரேயர் இருக்கு இல்லையா, இதை தடை பண்ணுங்கன்றதே அசம்பிளியில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு எதிரானது. இல்லை ஆர்டினன்ஸ் இல்லை, சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் பாரு ஒன்லி தே ஸ்பீக் ஆர்டினன்ஸை போட்டாங்க. அதுக்கு பிறகு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் they stay the operation of amendment, that is the prevention of cruelty to animal act, தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017 dated 23/1/2017. இது ஒரு மசோதா தான், பில்லு தான் பாஸ் பண்ணியிருக்கு. அந்த பில்லு ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெற்றாதான் அது சட்டம். ஒரு சட்டத்தின் மேலே தான் நீங்கள் போயிட்டு நிவாரணம் கேட்க முடியும் மொழியே. திஸ் இஸ் இப்போ இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது ப்ரீமெச்சூர். பிறக்காத குழந்தைக்கு இல்லாத ஊருக்கு வழியை போடுற மாதிரி இதை வச்சுக்கிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவை எப்படி நம்பர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த இது சம்மரிலி இட் இஸ் டு பி டிஸ்மிஸ்ட் இன்இமிலி. ஏன்னா நீங்கள் நிவாரணம் கேட்டால் ஒரு ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்கு எதிராக தான் கேட்க. நீதிபதிகள் அப்படி சொல்லலையே, திங்கட்கிழமை விசாரிக்கலான்றாங்களே. அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க சார், அப்படி தான் இருக்குது சார். அதாவது நம்ம சாரி, நான் சாதாரண வக்கீல், யாருக்கு எதனாலும் நீதிமன்றத்து மேலே நிறைய மரியாதை இருக்குது. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான உத்தரவுகள்லாம் போட்டிருக்கு. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் காமன் மேன் கூட ஷாக் ஆகிடுவான். நடுவானத்தில் ஒரு இது இல்லை, கல்கட்டா பீகார் வானத்தில் ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஏர்கிராஃப்டுக்குள்ளே ஒரு ப்ரொமோட்டருக்கும் முன்னுக்கும் சண்டை வறந்துக்கிட்டு, எங்கேருந்து டெல்லியிலேருந்து போகுது, இட் இஸ் ஃப்ளையிங் டுவர்ட்ஸ் லண்டன். ஒரு உத்தரவு நீதிபதி உத்தரவு போட ஸ்டே இது ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு போகிற விமானத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வினோதெல்லாம் இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ரெண்டாவது இவங்க ஐஏம்பாங்க, என்ன கேட்ட இன்ட்ரீம் அப்ளிகேஷன் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குல்ல, வழக்கோ விசாரிக்கல. இவங்க கேட்ட உடனே பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது, நிப்பாட்டிட்டு பிறகு பார்த்துக்கலாம், ஸ்டே கொடுத்துடலாம், பிறகு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு நம்பர் பண்ணுறது கூட அருகதை இல்லாத மனு ஏன் கருத்து. மேபி பீப்புள் மே டிஃபர், மிஸ்டர் ஹரி பரந்தாமன் மே டிஃபர், அதர்ஸ் மே டிஃபர். ஏன்னா யூ கேன் சீக் ரெமெடி ஒன்லி அகேன்ஸ்ட் a law duly enacted by the parliament or legislature and duly given assent is given by the president or governor. இது ஒன்றும் ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெறப்படவில்லை. இந்த மனு விசாரிக்கத்தக்கது அல்ல. அப்படி விசாரித்து விட்டால் ஜனாதிபதி இப்போ ஒப்புதல் கொடுத்துட்டார்னா தி இஷ்யூ இஸ், இப்படி ஒரு சட்டம் இயற்றுவதற்கு இந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றது தான் இஷ்யூ. மாநில அரசுக்கு இந்த ஒரு சட்டம் இயற்றுறதுக்கு அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் காம்பிட்டன்ஸ் சொல்லுவாங்க, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டு. இது பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால நிறைவேற்றப்பட்ட சட்டம்
அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளுக்கும் மற்ற எந்த முக்கியமான ஷரத்துகளும் எதிராக இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரியல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் இல்லையா, அதை ஓவர் ரைட் பண்ணி ஒரு சட்டம், இந்த சட்டம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையிலும் பொருந்தாது, இதிலிருந்து விதிவிலக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சொல்லிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இது பொருந்தும், இந்த சட்டம் தான் ஓவர் ரைட் ஆகும். ப்ரிவென்ஷன் ஆஃப் குரியல்டி ஆக்ட் வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு பொருந்தாது. பிரசிடென்ட் உத்தரவு கொடுத்துட்டாருன்னா இந்த சட்டம் தான் சுப்ரீம். இதுக்கு மேலே யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சட்டம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் லிட்டில் பட் உள்ளவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் இதை விசாரிக்க முடியும். இந்த நேரத்தில் இது விசாரணையில் எடுத்துக்கிறது எனக்கு சரின்னு படலை. இந்த நம்பர் பண்ணதே எப்படி பண்ணாங்க விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வது கூட முகாந்திரம் இந்த நேரத்தில் இல்லைன்றீங்க. திரு ஹரிபரந்தாமன், இதில் நீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடிய வகையில் தமிழக அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது, அல்ட்ரா வைரஸ் அப்படின்ற வாதத்தை அந்த மனுதாரர்கள் குறிப்பிடுறாங்க. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புகள், அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை மீறக்கூடிய வகையில் இந்த உத்தரவு. அடுத்தது சட்ட அடிப்படைகளை மதிக்காம மறைமுகமாக சட்டத்தை மீறுறதுக்கு இதை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இன்னொன்று, ஏற்கனவே புல் டேமிங் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மிருகவதை இன்ஹரண்ட்லி குரியல் அப்படின்ற முடிவுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. எனவே இந்த மனு என்பது, இந்த சட்டம் என்பது ஏற்கத்தக்கதில்லை. இது அரசியல் சட்டத்தை ஏமாற்றும் விதத்தில் இதை செய்திருக்கிறாங்க அப்படின்ற பார்வையை உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள், இதுக்கு எதிராக ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வேண்டுகோளாக முன் வச்சிருக்கிறாங்க. இந்த வாதங்கள் நீதிமன்றத்தில் நிற்குமா? என்னுடைய கருத்து, அது அவங்க ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருகிறது, அப்போது சட்டமன்றத்திற்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுறது, இல்லை இல்லாமல் ஆக்குவது, அதற்காக சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வரணுன்றது தான் பண்ண முடியும். அதை உதாரணத்துக்காக நான் ஒரு லேபர் லாயர், அந்த புரிதலில் சொல்கிறேன். இதுக்கு தொழில் தகராறு சட்டத்தில் இருக்குது. லேபர் கோர்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வேலை நீக்கத்தில் தண்டனையில் குறுக்கிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. 71 தான் அதான் சட்டம். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, தொடர்ந்து சொல்லிச்சு பல வழக்குகளில் இதில் தலையிடக்கூடாதுன்ட்டு. அப்போ பாராளுமன்றம் தலையிட்டு அதில் 11A ஒரு பிரிவு கொண்டு வராங்க, 1971 கொண்டு வராங்க. அப்போ அதில் சொல்கிறாங்க, நாங்கள் இதில் தலையிட போகிறோம். ஏன்னா இப்போ அதுக்கு தேவை இருக்கிறது. ஏன்னா ஒரு நடுவுநிலையான ஒரு நீதிமன்றத்திற்கு ஒரு நிர்வாகத்தோட வேலை நீக்கம் சரியா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்றாங்க. உடனே ஒரு நிர்வாகம் போய் இல்லை உங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நல்லிஃபை பண்ணி பாராளுமன்றம் சட்டம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்ல முடியாது என்ன கேட்டால். அதே மாதிரி தான் ரிசர்வேஷன் சம்பந்தமான 1951 ஆர்டிகல் 15(4) இருக்குது. அது அப்போ அப்படி தானே வந்தது, சண்பகம் துரைராஜன் வழக்கு. இது வரைக்கும் எல்லா பல்வேறு விதமான வழக்குகள் எதை பார்த்தாலுமே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை கெட் ஓவர் பண்ணுறதுக்காக, அதுக்கு சொல்லுவதற்காக, ஏன்னா தீர்ப்பு என்ன சொல்லுது, மிருகவதைன்றது. அது சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா மிருகவதை 11A படி, அது 11(1)A படி மிருகவதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மிருகவதை இல்லைன்னு சட்டம் சொல்லுது. அப்போ மிருகவதை இல்லைன்றதில் சேர்த்துருக்காங்க. இது சரியா தப்பான்னு பார்க்கலாமே தவிர, அன்னைக்கு இல்லாததை இன்னைக்கு சேர்த்துருக்காங்க. அதுக்கான காம்பிடன்சி இருக்குது. இல்லை, நம்ம மாநில அரசுக்கு அதற்கான அதிகாரம் இருக்குது. மைய அரசு உன்னோட ஒப்புதலுடன் செய்யலாம். ஏன்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற தொட்டு. எனவே அவர்கள் இது ஒரு வழக்கமான ஒரு வாதம், அதை வைக்கத்தான் இந்த மாதிரி தான் வைக்க முடியும் அவங்க. இப்போ ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. அதனால் அல்ட்ரா வைரஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் பட் என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு இது வழக்கமாக செய்வது தான் ஒவ்வொன்றுமே. இப்போ எந்த சட்டமுமே பாராளுமன்றமும் சட்டமன்றமும் கொண்டு வருவது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது வேற என்ன வாய்ப்பு? இதை தவிர வேற என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஒன்று சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும், அல்லது புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும், அல்லது அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். இது போன்ற ஏதோ ஒன்று தான் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்யும்போது அதை வழக்கமாக சுப்ரீம் கோர்ட்டு தடை பண்ணாத. எனவே என்னுடைய கருத்து, எந்த மனு இருக்கு பாருங்க, சப்போஸ் இதை அவசர சட்டத்துக்கு தடை கேட்டாங்கன்னா என்னன்றதான் கேள்வி. இன்றைக்கி அவசர சட்டம் தான் இன்றைக்கி நிலுவையில் இருக்குது. ஏன்னா இது போய் பிரசிடென்ட் கிட்ட ஒப்புதல் ஆகிற வரைக்கும் அந்த சட்டம் கிடையாது. இன்றைக்கி அவசர சட்டம் 6 மாதம் வரைக்கும் அது இருக்குது. அதுக்கு அதே வலிமையுடன் இருக்குது, சாதாரண எல்லா சட்டத்துக்குமான வலிமையுடன். அதுக்கு தடை கேட்டால் என்ன பண்ண முடியும்? அதனால் மனு யார் ஒன்றாலும் அந்த மனு என்ன ஒன்றாலும் போடலாம். எந்த மனு போட்டாலும் ஒரு கோர்ட்டில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரி நம்பர் பண்ணிடுவாங்க. ஆனால் நீதிபதிகள் நமக்கு ஒரு சட்டம் இதுக்கு முன்னாடி இது என்னன்னா, ஒரு சட்டத்தை வழக்கமாக தடை பண்ணுவது இல்லை. ஒரு சர்க்குலர், ஒரு நோட்டிஃபிகேஷன் அல்லது ஒரு அரசாணை, இவைகளை அரசாங்கம் கோர்ட் தடை பண்ணுவதற்கும்
ஒரு சட்டத்தை தடை பண்ணுவதற்கு மிகுந்த வித்தியாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வழக்கு போட்டால் சட்டத்தை தடை பண்ணுறதுல 1% தான் இருக்கும். 99% சட்டத்தை தடை பண்ண மாட்டாங்க. மீதி நான் சொல்கிற மீதி கேட்டகரி இருக்கு பாருங்க, அரசாணை, சர்க்குலர், நோட்டிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து வழக்கமாக தடை பண்ணலாம். ஒரு சட்டத்துக்குன்றது வந்து அந்த மக்களினுடைய பிரதிநிதிகள் போடுவதற்கான இஃபெக்ட் இருக்குது. ஆர்டினன்ஸுக்கு, இந்த அவசர சட்டத்துக்கு இல்ல, இப்போ அசெம்பிளி பாஸ் பண்ண சட்டத்துக்கு வழக்கமா ஒரு சட்டம் நிறைவேறினா அந்த சட்டத்துக்கு எதிராக வழக்குக்கு போகக்கூடியவங்க முன்வைக்கிற இயல்பான வாதம் தான், இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற பார்வையை நீங்க சொல்றீங்க. இயல்பான வாதம் தான், இது பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி இயல்பானது என்னன்னா சட்டத்துக்கு தடை தர மாட்டார்கள். அதுதான் இன்னும் இயல்பாக எல்லா உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சட்டத்தை எதிர்த்த வந்த வழக்கிலே சட்டத்துக்கு தடை தர மாட்டார்கள். மீதிக்கு அதுதான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நோட்டிபிகேஷன் அல்லது சர்க்குலர் அல்லது ஒரு அரசாணைக்கும் ஒரு சட்டத்திற்கும் இருக்க வித்தியாசத்தை பார்க்கணும். ஆமா, அது மீதி எல்லாம் வந்து அரசு சட்டத்துக்கு இணையானது கிடையாது. அதை வந்து கோர்ட்டு டீல் பண்ற விதம் வேறு, சட்டத்தை டீல் பண்ற விதம் வேறு. ஒரு சட்டம் போடும்போது அதற்குள்ள அதுக்கான மரியாதையை கொடுக்கணும். அதை கொடுக்க, அதனாலதான் 99% வழக்குகள்ல தடை செய்ய மாட்டார்கள், விசாரணை கேட்டுக்கொள்வார்கள். தடை இல்ல தொட்டு நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தலாம். குறுக்கிட விரும்புனீங்க என்னன்னா, இந்த ஒரு வாதம் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொல்றது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டுபட்டு வருகிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அது நல்லிஃபை பண்ணிடும் இந்த சட்ட திருத்தம் சொல்றாங்க. நிறைய, அதாவது நூற்றுக்கணக்கான சட்ட திருத்தங்கள், ராதர் ஆயிரக்கணக்கான சட்ட திருத்தங்களையும் கூட சொல்லலாம். சுதந்திரம் 1950 இருந்து கான்ஸ்டியூஷன் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை, அது ஒரு தீர்ப்புக்கு விடுபடணுன்றதுக்காக, அதனுடைய விளைவிலிருந்து விடுபடணும், தீர்ப்பு அகைன்ஸ்டாக இருக்கின்றதால அதுக்காக அரசமைப்பு சட்டமே திருத்தப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான சட்டங்கள் இவங்களுடைய தீர்ப்புக்கு எதிராக தான் பாதகமாக வந்துடுச்சுனால அதை சரி பண்ணுறதுக்காக, பொதுமக்களுடைய நிவாரணம், குடிமக்களுடைய நிவாரணத்துக்காக சட்ட திருத்தம் தேவைப்பட்டு அந்த சட்ட திருத்தம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு அகெயின்ஸ்டாக இது செல்லாதுன்னு சொல்ல முடியாது. நூற்றுக்கணக்கான சட்ட திருத்தங்கள் உண்டு. அதாவது தீர்ப்பு ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு லா, அந்த எந்த வழக்கு விசாரிக்கிறவங்களோ அந்த வழக்குக்கு என்ன சட்டம் அன்னைக்கு அப்படி இருக்கோ அதன் பிரகாரம் தான் தீர்ப்பு சொல்லலாம். மொழிய இந்த சட்டத்தை நீ ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா, இது தப்புன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் கோர்ட்டு கிடையாது. கௌதமன், இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கானவர்கள் போராடுறாங்க, கோடிக்கணக்கானவங்க அதற்கு ஆதரவு தர்றாங்க. ஆனால் இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படாமல் உடனடியாக போறாங்க. ஒருவருக்கு வழக்கு தொடுக்கிறதுக்கு, மாற்று கருத்து சொல்றதுக்கு இந்த நாட்டில் முழு சுதந்திரம் இருக்கிறது, முழு உரிமை இருக்கு. அந்த உரிமை தொடரணும். ஜல்லிக்கட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாதிடுறதுக்கு ஒருவர் உண்மையாக நம்பினால் அதை வாதிடுறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நம்ம கருத்து சுதந்திரம், நம்ம அரசியல் சட்டம் வழங்கின அடிப்படையான உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதுல ஒரு வேகம் காட்டப்படுது, ஒரு பிடிவாதம் காட்டப்படுதோ அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிடிவாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒன்று, முதல்ல எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்தை, பண்பாடை, வரலாறை, 50,000 ஆண்டுகள் வரலாறை இதை வந்து புரிஞ்சிக்காம ஒரு கூட்டம் தடுக்குது. இன்னொரு கூட்டம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை விட்டா இது மேலே எழும்பிடும், இதை விடவே கூடாதுன்னு தடுக்குது. இது ரெண்டுமே மத்திய அரசுக்கு தெரிஞ்சு நடக்கிறது, மத்திய அரசினுடைய ஆதரவோடு நடக்கிறது. அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா மத்திய அரசு நீங்க போட்ட சட்டத்துக்கு 8 மணி நேரத்தில் 3 அமைச்சர்கள் அமைச்சகத்திலிருந்து இசைவை கொடுத்துருக்காங்க. சட்ட திருத்தத்துக்கு, ஒரு அவசர சட்டத்துக்கு உடனே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் இன்னும் ஜனாதிபதி கையெழுத்து போடல? இது நடைமுறை சார். நீங்க எங்களுக்கு மாலை தானே சார் சட்டம் நிறைவேற்றிருக்கீங்க. எவ்வளவு பெரிய இது முக்கியமானது, கோடிக்கணக்கான மக்கள் போராடி இருக்காங்க. சட்ட மசோதாவே வரைவே உள்துறை அமைச்சகத்தினுடைய மூலமாக ஜனாதிபதிக்கு போனதா, ஜனாதிபதி சட்ட வல்லுநர்களோட அந்த பார்வைக்கு அனுப்பிச்சுதா, அதுக்கான நேரம் இருக்கா அப்படின்றதெல்லாம் இருக்கு. அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் எங்களை வந்து மாணவர்களோ வழக்கமாக எந்த சட்டத்தையும் அந்த சட்டம் நிறைவேறதுக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, சட்ட நடைமுறைகள் இருக்கு. இருக்கட்டும், ஆனா எங்களுக்கு சொல்லப்பட்டதை நான் சொல்றேன். இப்ப நாங்க கடற்கரையில் நின்று போராடும் போது 3 மாணவர்களோட என்னை அழைச்சாங்க அரசு. அழைச்சி எங்கள் முன்னிலையில் தான் அது நடந்தது. எங்களை அங்கே உட்கார வச்சு பார்க்க சொன்னாங்க. உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போய் அங்கே சொல்லுங்கள்,
போராட்டத்தை முடிச்சிங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்தோம். பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் சபாநாயகர் அவருடைய அறைக்கு கூப்பிட்டாரு. அப்போ நாங்கள் இதே கேள்வி வச்சோம். நான் நேரடியாக கேட்டேன், ஐயா இன்னைக்கு இது சட்டம், இனி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறீங்க. ஆனால் இதுக்கு பிறகு மேனகா காந்தியோ பீட்டாவோ அல்லது வேறு சில அமைப்புகளோ ஒருவேளை இதை தடை கேட்டு அவங்க முயற்சி செஞ்சு தடை ஏற்பட்டுனா, ஐயா கூட இருந்தாங்க அங்கே, நேரடியாக நான் கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார், ஒருவேளை கேட்கலாம், ஆனால் அது ஒரு காலமும் தடை செய்யப்படாது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னோம், ஒருவேளை தடை செய்யப்பட்டால் நாங்கள் மறுபடியும் போராடுவோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இல்லை, அது நடக்காது. ஏன்னா தமிழக அரசும் இந்திய அரசும் சேர்ந்து எடுத்த முடிவு. அது மட்டும் இல்லை, கவர்னர்கிட்டையும் ஜனாதிபதிட்டையும் ஏற்கனவே பேசி அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆக உடனடியாக அது கையெழுத்தாகும். நாங்கள் அனுப்பியிருக்கோம், நாளைக்குள்ளே கூட அது கையெழுத்தாகலைன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆகலை. சரி இருக்கட்டும், இப்போ நாங்கள் போராடணும், எங்களுக்கு வெற்றி தான். அந்த வெற்றியை கொண்டாட முடியாத அளவுக்கு அவங்க எங்களை மன சிதைவும் ஏற்படுத்தினாங்க, உடல் சிதைவும் ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் நாங்கள் நம்பி காத்திருக்கோம். ஆக எங்களுக்கு ஒருவேளை, ஏன்னா எங்களுக்கு காவேரி நதிநீர் ஆணையம் உடனடியாக அமைக்கணும்னு சொன்னப்ப ஏன் பாஞ்சு விழுந்தடிச்சிட்டு போய் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க இவங்க? அதே சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லும்போது நாங்கள் என்ன செய்யறது? அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே. அப்போ எங்களுக்கு எது நடந்தாலும் அவர்களுக்கு பொறுக்கலை. நான் தடமாறி போறேன்னு நினைக்காது. 7 தமிழர் அந்த தீர்ப்புக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு ரத்து செய்ய சொல்லிச்சு மோடி அரசு. அப்போ என்ன நோக்கம்? ஆக தமிழர்கள் எப்போதுமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிறது தானே அடிப்படை. எங்களுக்கு அப்படித்தான் நாங்கள் உறுதியாக எடுத்துக்க முடியும். இப்போ எங்களுக்கு என்னன்னா, ஐயா சொன்னது போல இது அவர் பரந்தாமன் ஐயா சொன்னது போல இது எப்படி நோட் ஆயிடுச்சுன்றது. திரு அம்பலத்தரசு, இதில் சட்டத்தின் பார்வையில் இது நிற்குமா? இந்த சட்டம் வலுவானதென்றால் இந்த வழக்கை வெற்றி கொண்டு நிற்குமா அப்படின்ற பல அம்சங்களை இவங்க வழக்கறிஞரும் நீதிபதி அவர்களும் சொன்னாங்க. நான் கேட்கிறது, இந்த பிடிவாதத்துக்கு பின்னாடி இருக்கிற மனநிலை தான் நான் கேட்க விரும்புகிறேன். நீங்களும் 2006 சட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக அதுக்கு பின்னாடி போயிட்டுருக்கீங்க, இந்த உச்சநீதிமன்றத்தின் வழக்காடிகளில் ஒருவர். எனவே இவ்வளவு அவசரமாக இதற்கு தடை கேட்பாங்க. ஏன்னா முன்பு இதை பார்த்த பார்வை வேறு, பிராணிகள் நலன் அது வதை செய்யப்படுகிறதுன்ற ஒரு எண்ணத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அதை ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடியவங்களுக்கும் நடத்த வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்குமான பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி கோடிக்கணக்கானவர்களுடைய ஆதரவு, எல்லா கட்சிகளுடைய ஆதரவு, 2 பிரதமர் இதற்கு ஆதரவு தெரிவிப்பது, முதலமைச்சர் நானே நடத்துவேன்னு சொல்கிறது, இந்த உணர்வுகள் அப்படின்றது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளவே படலையா அப்படின்ற சந்தேகம் வருது. லட்சக்கணக்கு தமிழ் அப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழர் வசந்தம், இவ்வளவு பேருடைய உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் மதிக்கப்படலை. ஏன் அவங்க அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலை என்னன்னு உங்களை கேட்க விரும்புகிறேன். நான் அடிப்படையில் இருந்து நான் போகல. எனக்கு ஏன்னா நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் இருந்ததுனால சாதாரண மக்களுக்கும் சட்டத்தை பற்றியும் இன்னைக்கு இருக்க நடவடிக்கை தெரியுங்கிறதுக்கான சில சிம்பிளாக அடிப்படைகளை நிறைய பேசிட்டாங்க. இப்போ நான் கேட்டதுக்கு புரிஞ்சுப்பாங்க. சொல்லவில்லை. இந்த லா என்பதுக்கு பேஸே என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டம் அண்ட் கன்வென்ஷன் தான். பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் தான் சட்டமே உருவாக்கப்பட்டது. இது இப்போ இந்த காலந்தொட்டு நடத்தப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு கஸ்டமரி ஹேபிட்டாக வந்தாச்சு. அடிப்படையான சமாச்சாரம் விதிவசத்தாலேயா அல்லது இவங்களுடைய கெட்ட நோக்கத்தாலேயோ இதை தடை கொண்டுவதற்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய பின்னணி என்பது நீங்கள் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இந்த இனத்தையே அழித்து அவங்களுடைய மாடுகளை கொண்டாந்து இறக்குமதி பண்ணி மார்க்கெட் பிடிக்கணும்னு சொன்னால் அது அடிப்படை வேறு இருக்குது, அது உண்மை. பல காரணத்தினால தடை பண்ணுங்கிற நோக்கத்தோட டிட்டர்மின்டாக அது செயல்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. இந்த சூழலில் தான் இந்த சட்டத்தை ஏற்கனவே 1960 அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட்னு பாஸ் பண்ணாங்க. 2வது ப்ரிவென்ஷன் பிசி ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க. மிருகவதை சட்டத்தின் மூலமாக தான் இதை தடுக்கிறாங்க. அவங்க பாருங்கள் எதுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜட்ஜி கூட சொன்னாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதி கூட சொன்னாங்க, எதுக்கு விதிவிலக்குன்னா அதை அடித்து கொண்டு சாப்பிடலாம், அது விதிவிலக்கு. சாதாரணமாக தட்டுனா பெயின் கொடுத்தா அது இப்போ மிருகவதை, அதெல்லாம் ஐயா சொல்லிட்டாங்க. அது ரைட்டு. அந்த இப்படி அடிப்படையில் செய்யக்கூடிய அளவுக்கு நடைபெற்று விட்டது. ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொன்னேன் கேட்டிங்கன்னா, சட்டம் என்பது எதுக்கு? சட்டத்தை இயற்றுவது சட்டமன்றம். அதே மாதிரி சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது எக்ஸிக்யூட்டிவ்.
இது சரிதானா என்றதை படுத்தக்கூடியது, இன்டர்பிரட் பண்ணக்கூடியது ஜட்ஜினுடைய இது வாஸ்து. சட்டத்தை அடிப்படையில் தான் அவங்க சொல்ல முடியும். ஆனால் சில நேரங்களில் தீர்ப்பு சொல்கின்ற பொழுது அட்வான்ஸாகவே என்ன சொல்ல போகிறோங்கிறதே அவங்க முன்கூட்டியே மைண்ட் செட்டு வெளிப்படுத்திடுறாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, வாதம் என்பது வாதத்தின்படி எது உண்மை என்று கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கு. இதில் அவருடைய மைண்ட் செட் அட்வான்ஸாகவே நான் என்ன நினைச்சிருக்கேன்னே சொல்லிப்படுறாங்க. வாதம் போய்கிட்டு இருக்கிறதே சொல்றாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நீங்களும் இதுல வந்து தடை கொடுத்துடக்கூடாதுன்னு கேவியட் போட்டிருக்கீங்க. ஆமா. 70 பேர் தமிழ்நாடு அரசு உட்பட 70 அமைப்புகள் இந்த ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு தடை கொடுத்துடாதீங்க, எங்களை கேட்காம தீர்ப்பு சொல்லிடாதீங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நீங்க இதுல வலுவான வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அவங்க முன்வைக்கிற இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர்கள் அவர்களுக்காக வந்து வாதாடுறாங்க. அவங்க நான் சொல்றேன், டியூ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன்ல என்ன பெர்மிட் பண்ணதோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் படி என்ன செயல்படுத்தணுமோ கரெக்டாக செஞ்சுருக்காங்க, ஒன்று கூட விடாமல். நானும் சட்டம் படிச்சிருக்கேன், ப்ராக்டிசிங் லாயர் இல்லைனாலும் கூட முறைப்படி செஞ்சுருக்காங்க. இந்த முறைப்படினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக அரசு செஞ்சிருக்குன்னு சொன்னால் பாருங்க, இந்த கன்வென்ஷனையே பிரேக் பண்ணி உடனடியாக இந்த அவசரத்துக்காக எந்த அளவுக்கு ஆவலோட ஆர்வத்தோட செயல்பட்டுக்க நம்ம பார்க்கணும். நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சிக்கு அப்பால் பட்டவன். செயல்பட்ட ஒரு தன்மையை நம்ம போற்றாமல் இருக்க முடியாது. யாரும் அந்த 2009 திராவிட முன்னேற்ற கழகம் ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. உண்மையிலே நம்ம போற்ற வேண்டியதுதான். ஆனால் ஐயா சொன்னது மாதிரி அவசரப்பட்ட கோலத்தை என்ன பண்ணா, கன்கரன்ஸ் காமன் பொதுவாக இருக்கிற போது கான்ட்ரடிக்டரியாக இருக்க போது அது ஓவர்லுக், அது வந்து கான்ட்ரடிக்டர் போது அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அது வேற ஏதாவது போயிருக்கலாம், அது வேற, அது வந்து வச்சுங்க. ஆக இந்த அளவுக்கு செஞ்சிருக்கத, ஏன்னா நாங்கள் ஆர்வலர்ங்கிற முறையில் இந்த தமிழக அரசு எடுத்திருக்க இதை பார்க்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு, அதாவது அந்த அரசை நம்ம பாராட்டாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செயல்படுத்தியிருக்காங்க. அதாவது அதே சமயத்தில் மத்திய அரசு முன்னே காது கொடுத்து கேட்காம இருந்தாலும் கூட இன்றைக்கு அவசர நிலையை பார்த்து மக்களுடைய எழுச்சி, இதற்கு யார் வெற்றி காரணம் என்று சொன்னால் மாணவர்களும் இளைஞர்கள் தான் காரணம். நாங்கள் 2006 இருந்து ஆர்வலர் சங்கத்தில் எத்தினும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 2006 இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடியலை. காரணம் எங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க. அரசும் இக்னோர் பண்ணது அன்னைக்கு உள்ளது. அந்த கட்டத்தெல்லாம் இந்த பிரச்சனை தாண்டி வந்து பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு மாறிடுச்சு. இப்ப இந்த நிலையில நம்ம என்ன பண்ணலாம், நல்லா செஞ்சு பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சில அசம்பாவிதம் நடந்தாலும் கூட வித் டியூ ப்ராசஸ் கரெக்டா மத்திய அரசு அமெண்ட்மெண்ட் பண்ணுவதற்கு பதிலாக மாநில அரசு தன்னுடைய என்ன இது கன்கரண்ட் லிஸ்ட், மாநில அரசு தலையிட்டு அது செயல்படுத்துது. இரண்டாவது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கனால மத்திய அரசினுடைய ஒப்புதல் வேணும் என்ப நோக்கத்தோடு தான் அந்த ஒப்புதல் பட்டு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு பண்ணிடுறாரு. அதுதான் எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சியை ராட்டிஃபை பண்ணணும். இந்த ராட்டிஃபிகேஷனுக்கும் பண்ணி இப்போ அனுப்பிச்சாச்சு. இந்த கையெழுத்தாகிறது அந்த சட்டத்தை சட்ட வடிவமாக ஆயிடுச்சு. நிச்சயமாக சட்டம் பாஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்குள்ள இவ்வளவு அவசர கோலமாக வேகமாக தடைப்படுத்திட்டு போகிற போது இது நியாயமா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு அவசர காலம், நீங்கள் மக்களுக்காக தான் சட்டம், மக்களுடைய ஒரு நல்ல காரியங்களை செயல்படுத்துவதற்காக ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சட்டத்தை ஏற்றதே இது. அரசு எதுக்கு இருக்கிறது? மக்களுடைய விருப்பத்தை சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு கேட்கக்கூடிய விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு தான் அரசு இருக்கிறது. அதுபடிதான் முறைப்படி தவறு நடந்து விட்டது. இனியா டியூ ப்ராசஸ் செஞ்சு இவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்ற ஆவலோடு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு கஸ்டமரியா இருக்கக்கூடிய அதாவது பேசிஸா தான் கஸ்டமரியா உள்ளக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை வழக்கு கலாச்சாரத்தை பாதுகாக்கணுவதற்காக வேகமாக முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து சட்டம் பாஸ் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? ஒரு இறந்தவங்களுக்கு ஒரு இறந்தாமன் தெரிவித்து அதுக்கு ஒரு நாள் ஒத்தி வச்சு தான் போடுவாங்க. அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு சில மணி நேரம் உணர்வு போட்டணும். அதே மாதிரி மத்திய அரசும் அந்த அளவுக்கு நம்ம பேசலாம். அவங்க இரண்டு அரசையும் நீங்க பாராட்டிட்டீங்க. திரு ஹரிபிரதாபன், உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது திரு அம்பலத்தரசு அவர்கள்ட்ட முன்வைத்த அதே கேள்வி நீட்சியை தான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்றது ஒன்று சென்னையின் வீதிகளில், தமிழ்நாட்டோட வீதிகளில், இன்னும் டெல்லியிலேயே இவ்வளவு பெரிய போராட்டம்லாம் நடந்திருக்கிறதே, இது நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? நீதிமன்றத்தின் போக்கில் அவர்கள் இந்த பிரச்சனையை அணுகிற விதத்தில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருமா? இன்னொன்று, இவ்வளவு வேகமாக இது போறாங்களே, இந்த முனைப்பு அல்லது பிடிவாதம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பிராணிகள் நலன் அப்படின்னு மட்டும் பார்க்கணுமா,
அல்லது ஒரு மேட்டுக்குடி மனநிலையிலையும் இதுல மீண்டும் வெளிப்படுது, ஒரு எலிட்டிஸ்ட் அப்ரோச் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது சட்டப்படி இந்த போராட்டம் இதையெல்லாம் கோர்ட்டு கணக்கில் எடுத்துக்கூடாது சட்டம்னு பார்த்தா. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் சட்டம் மட்டும் இல்லை, சுற்றி நடக்கக்கூடிய செயல்களும் அவங்கள பாதிக்கும். அதனால் இங்கே தமிழகத்தில் நடந்த இந்த எழுச்சி இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இதுக்கான எழுச்சி நடந்தது. அதனால் அதை வந்து கோர்ட்டு வந்து கவனத்தில் எடுத்துக்கும். ஆனால் அது சட்டப்படி இந்த எழுச்சி இருந்தது, அதனால் நான் வந்து தடை தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு சட்டமாக ஏற்றிருக்கிறதுனால தடை கொடுக்க முடியாது. முன்ன வந்து 2009 சட்டம் வந்து மத்திய அரசினுடைய ஒப்புதல் வாங்கலை, அதனால் இப்போ கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள இப்போ தமிழ்நாட்டில் யாரோ ஒரு சிலர் கூட இருக்கலாம், அதாவது ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பாளர்கள், அவர்கள் யாரும் போய் இந்த வழக்கு போடல. இது கருத்துரிமை அடிப்படையில் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. போடுறவங்க வந்து தமிழ் மக்கள் இல்லை, அதான் அடிப்படையாக பார்க்கணும். ஏன்னா இது இந்தியா போன்ற பெரிய நாட்டில் இந்த சட்டம், இந்த அவசர சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். இப்போ போட்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசு கொண்டு வர சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த வழக்கு போடக்கூடியவர்கள் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, பீட்டா, இதெல்லாம் அகில இந்திய அமைப்புகள். அவர்களுக்கு இது தமிழர் உணர்வுன்றதில்ல ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மேட்டுக்குடி மனோபாவம் அது இருக்குது. அதனால தான் அவங்க இந்த நாய் பற்றிலாம் கூட நிறைய சர்ச்சைகள்லாம் வந்தது, பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு வெறி நாய்க்கடியால் வருஷத்துக்கு ஒரு 20,000 பேர் செத்து போவாங்க, ஆனால் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஆனால் அந்த வெறி நாயை வந்து சொட்ட உடனே ஒரே ரகலை பண்ணுவாங்க இவங்க. அந்த மாதிரியான போக்கு இருக்கிறது. அதில் அது உண்மைதான். அது இவர்கள் ஒரு மேட்டுக்குடியிலிருந்து வருவதை ஒட்டி இவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை வந்து வதை என்று இவர்கள் பார்க்கிறார்கள் இதை. ஆனால் அது வதை இல்லை என்பது அவன் வந்து வளர்க்குறான் மாட்டை, அவன் ஏன் வதை பண்ணுறான்? அவன் தன்னுடைய சொந்த மாட்டை எப்படி வதை பண்ணுவாங்க? ஒரு குழந்தை இருக்கிறது, குழந்தைக்கு வெளிநாட்டுக்காரங்க பார்த்து காதலை வந்து நீ காது குத்துறியே, அதனால குழந்தைய நீ வதை பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்க எந்த அம்மாவாவது ஒத்துப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒன்றா இதை வதையாக இருக்கலாம், நம்ம ஊர் அம்மாவுக்கு காது குத்தாமல் போனால் தெய்வ குத்தம். எனவே இதெல்லாம் வந்து இந்த புரிதல் வேண்டும் அவங்களுக்கு. மேட்டுக்குடி என்று நீங்கள் சரியாக சொன்னீர்கள். நான் கூடுதலாக என்ன சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் தமிழ் மக்கள் இல்லை என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இல்லை, தமிழர்களா திரு ராமலிங்கம் அவர்கள்ட்ட அதோட இன்னொரு நிகழ்ச்சி கேட்குறேன். தமிழர்கள் இதை எதிர்க்கலை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எதிர்க்கலை அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஒரு சட்டத்தை இந்தியாவின் எந்த மாநிலம் எந்த சட்டத்தை ஏற்றினாலும் அதை எடுத்து இந்திய குடிமக்களில் யாருனாலும் போகலாம், இந்தியாவில் இருக்கிற எந்த அமைப்பும் போகலாம். அதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பிரஜை தான் போகணும்னு எந்த நிலையும் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி தமிழர்கள்லையும் சிலருக்கு மாற்று கருத்து இருக்குது ஜல்லிக்கட்டில். அவங்க நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, நமக்கு அவர் சொன்னதிலிருந்து எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது, இது நீதிமன்றத்துக்கு போகிறது மேட்டுக்குடி மனோபாவத்தோடு அணுகிறாங்களா அப்படின்ற இதை வைக்கிறார். இப்போ இது வந்து ஒரு பிராணிகள் நலன் அப்படின்ற ஒன்று தமிழர்களாக இருந்தால் போக மாட்டாங்களா அப்படின்றது வருது. இப்போ இந்தியா மாதிரியான ஒரு பரந்த மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய உணர்வு அப்படின்ற ஒன்றை இன்னொருத்தங்களால் புரிந்து கொள்ள முடியல, இதை புரிந்து கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? இதை யூஆர் ரைட், நீங்கள் சொன்னது சரியாக சொன்னீங்க. அதாவது இந்த பண்பாடு, நம்ம பண்பாடுன்றோம், கலாச்சாரம், கல்ச்சர் அப்படின்றாங்க. அது நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன், நிறைய நம்ம இளைஞர்கள் ரொம்ப படித்த மேதாவி மேட்டுக்குடி மக்கள் கூட அது சரியாக புரிஞ்சுக்கிடலைன்னு எனக்கு தோணுது. அதை பற்றி டிஃபைன் பண்ண இதை என்னென்னா கல்ச்சரை பற்றி சொல்லணும் போது ஒரு பெரிய அறிஞர் இந்தியாவில் இருந்த ஒரு மஜும்தார் சொல்கிறாரு, கல்ச்சர் இஸ் எ கண்டினியூஸ்லி சேஞ்சிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லேர்ன்ட் shared behavior which is transmitted from one generation to other. அது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு பண்பாடுன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு. அதை நம்ம கற்றுக்கிறோம், ஒரு தலைமுறையிலேருந்து ஒரு தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது. இட் இஸ் மோர் சிவிலைசேஷன் வேறு, நாகரிகன்றது வேறு. வாட் வி ஆர் இஸ் கல்ச்சர். இப்போ இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு நம்ம பண்பாட்டோட ஊர்னது. இது ஒரு தமிழர் பண்பாடு. இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க இதை அதை மாதிரி அனிமல் வதை அப்படின்றாங்க. என்னமோ இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டும் இந்த பெரியவங்க நாங்கள் அது வேணான்னு சொல்கிறவங்களும் தான் ஒட்டுமொத்த ஏகபோக ஏஜென்ட்டுகள் மாதிரியும், விலங்கினத்தின் மேலே உண்மையான வெல்ஃபேர் பாதுகாக்கிற ஏஜென்ட்டுகள் மாதிரியும், மற்ற எல்லாம் 7 கோடி மக்களும் மற்ற இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு பிராணிகளுக்கு விலங்கினங்களுக்கு எதிரானவர்கள் மாதிரியும் ஒரு பேச்சு பேசுறது சரியில்லை.
அவர் ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் சொன்ன மாதிரி காது குத்தும் போது குழந்தைக்கு வலிக்குது, அது வதையா இல்லை பண்பாடு. அவர் சொன்ன மாதிரி தெய்வ குத்தம் அவர் மாதிரி. அவர் வாட் வி ஆர், இது ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம இதை கொண்டாடிட்டு வரோம். இது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதி. இந்த பண்பாட்டை புரிஞ்சிக்காதவங்க தான் இப்போ இங்கே போகிறாங்க. துரதிர்ஷ்டவசமாக இந்த பண்பாட்டை பற்றி சரியாக புரிதல் இல்லாதவங்களும் சட்டம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அது வேற பிரகாரம். ஸோ நீங்கள் சொன்னீங்களா, ஒரு மேதாவித்தனம் நிறைந்தவங்களா இருக்காங்க. இந்த பண்பாட்டை ஒத்தன ஒரு காரியத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்ட பிறகு 199 பேருடைய விருப்பத்துக்கு அபிலாஷைகளுக்கு மாறா ஒரு குரல் கொடுக்கறதுன்றது தங்களுடைய மேதாவிலாசத்தை காட்டிக்கிறதுக்கு, இல்லாட்டா நானும் இருக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஏதாவது கன்விக்ஷனாக கூட இருக்கலாம். அது மேபி கன்விக்ஷன். பட் அது கன்விக்ஷன் வேறு. அதே நேரத்தில் பண்பாட்டையும் மதிக்க தெரியணும். பண்பாட்டை மதிக்கிறதும் ஒரு கன்விக்ஷன். அது பெரிய கல்வி. அதை கற்றுக்குங்க. முதல்ல பண்பாட்டை மதிக்க கற்றுங்க. இது பார்க்குறது தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு அங்கம். இதை மதிக்க கற்றுங்களேன். அது என்ன கன்விக்ஷன். பெருவாரியான மக்களுடைய பண்பாட்டுக்கு எதிரானது ஒரு கன்விக்ஷனாக இருக்க முடியாது. அப்படி பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டவனா தான் இருப்பான். கௌதமன், ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டுச்சு. இது ஒரு உணர்வு எழுச்சிக்கு அரசுகள் தலைவணங்கின, அவங்க ஒத்துழைச்சாங்க, சட்டம் நிறைவேறிடுச்சு. ஆனால் இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தடைகள் அல்ல தடை போடுறதுக்கான முயற்சிகள் அப்படின்றது எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதாவது எல்லாரும் சொன்னாங்க இவங்க போகிறாங்க இதெல்லாம். இப்போ நாங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் தமிழ் மக்கள்லாம் போராடினாங்க. இந்த போராட்டத்துக்கு இப்போ தமிழக அரசு உட்பட வச்ச அந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க பாருங்கள், 2ஆம் கட்டத்தில் 3ஆம் கட்டத்தில், அதாவது நான் எது சொல்கிறதுன்னா அறிவில் கூட உச்சமாக இருக்கலாம், ஆனால் இந்த ஃபேஸ் வேல்யூ அல்லது வந்து ரொம்ப நுணுக்கமான கிரிமினல் வக்கீல்கள் மிக அதிகமான சம்பளங்களை லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற வழக்கறிஞர்களை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்கன்னா யார்? இந்த விலங்குகள் நல வாரியம், இந்த பீட்டான்னா. இதுல என்னன்னா, அதாவது இல்லை, இதில் இன்னொரு அம்சம் இருக்கு. விலங்குகள் நலன், பிராணி நலன் அப்படின்றதுல ஈடுபாடு இருக்கிறவங்க பெரிய வழக்கறிஞராக இருந்தாலும் சம்பளத்தை வாங்காம, அதுக்கான ஃபீஸ் வாங்காம இது தனக்கான கமிட்மெண்ட்னு வாதாடுற வக்கீல்களும் இருக்கிறாங்க. அது வந்து இருக்கலாம். ஆனா பீட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஜராகிற வக்கீல்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க. என்ன சொல்லப்படுதுன்னா 1700 கோடி வருஷத்துக்கு பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் நீதியை வாங்குறதுக்கு, நீதித்துறையை வாங்குறதுக்கு, அரசியல்வாதிகளை வாங்குறதுக்கு இதெல்லாம் நடக்குது. இல்ல நான் சொல்ல வாங்குவதுன்றதெல்லாம் ஒரு விவாதம். இல்ல நீங்க தலைவர்கள் வரைக்கும் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. இல்ல உண்மை சரி இருக்கட்டும். ஆனா நீதிபதியும் வழக்கறிஞர் நீதி வாங்கப்படுகிறது அப்படின்றது வந்து நம்ம பேசுறது ஒரு விவாதத்துல பொருத்தமல்ல. இல்லவே இல்லைங்கிறீங்களா நீங்க? சட்டத்தில் அது நோக்கம் கற்பிக்க முடியாது, வெளிப்படையா பேசக்கூடாதுங்கிறது ஒரு முறையா இருக்கலாம். ஆனா யதார்த்தம் வேறு ஒரு சரி. ஆனா நீங்க என்ன நீங்க கேட்ட கேள்விக்கு வர, அதாவது எங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டால் அல்லது எங்களுக்கு தமிழர்களுடைய உணர்வுக்கு துரோகம் செய்யப்பட்டால் அது யாராக இருந்தாலும் நாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான். ஏன்னா இப்போ இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் போராட்டம் நடந்ததுன்னு தெரியும். இந்த உணர்வுங்கிறது ஒரு பரிசுத்தமான உணர்வு. நீங்கள் 100 பேர் கொண்ட ஒரு இனமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கலாச்சாரம்னு இருந்தால் அந்த கலாச்சாரத்தை மதிக்கிறது தான் ஒரு அரசு, அந்த கலாச்சாரத்தை மதிக்கிறது தான் ஒரு நீதித்துறை. ஆக இதை எங்களுடைய பண்பாட்டின் ஒரு பகுதி அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ளலன்னு சொல்றது ஒரு அம்சம். அவங்க புரிஞ்சுக்கிற வகையில எடுத்து சொன்னோமா நாம அப்படின்ற ஒரு கேள்வி அதோட சேர்ந்து வருது இல்ல? அது கடந்த காலத்துல நடந்திருக்கா? அம்பலத்தரசு அவர்கள் தான் அதை சொல்லணும். இல்ல, ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, திரும்பவும் அதை கொடுக்கணும். கொடுக்கலனாலும் கூட நீதிமான் அப்படிங்கிற ஒருத்தர் இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பேசணும் ஒழிய அதை வந்து கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது இல்ல. இதை பற்றி எவிடன்ஸா இந்த 2009 ஆக்ட்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தா நீ புதுசா புதுசாவே சொல்லி கரெக்டா ஆத்தென்டிக்காவே கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை, அதுவும் இது 5000 ஆண்டுகளாக விளையாடப்பட்டு வருகிறதுங்கிறதும் சிலப்பதிகாரத்தில் 1800 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்கிறதும் இதையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காம இதை வந்து தடுக்கிறதுங்கிறது, கிண்டல் பண்றதுங்கிறது, அவங்க எவ்வளவு பெரிய ஆளாவானாலும் இருக்கட்டும், அவர் ஒரு கலாச்சாரத்தை கிண்டல் அடிக்கிறதுங்கிறது ஒரு இறையாண்மையை, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு தமிழர் இனத்தினுடைய இறையாண்மையை கிண்டல் அடிக்கிறதுக்கான சமம். அதனால தான் இன்னைக்கு வெகுண்டு இருந்தாங்க. இதெல்லாம் சும்மா இல்லை.
ஆக எப்படி சாப்பாடு தண்ணி இல்லாமல் வெயில்லையும் கிடக்கிறான், பனிலையும் கிடக்கிறான், அந்த மணல்லே கிடக்கிறான் 7 நாள்னா இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் கணக்கில் எடுக்காமல் புறந்தள்ளுனா அது எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் நீதித்துறையாக இருந்தாலும் அதன் மேல் இருக்கிற மரியாதை குறைஞ்சிரும். அந்த மரியாதை குறையும் போது உலக அரங்கில் இந்திய ஒன்றியம் தலைகுனிகிற நிலை, ஏற்கனவே தலைகுனிஞ்சிருச்சு, மறுபடியும் தலைகுனிகிற ஒரு நிலையத்தான் எங்களுடைய இளைஞர்கள் கையில் எடுப்பாங்க. மறுபடியும் நாங்கள் அறவழியில தான் போராட போறோம். ஆக எங்கள் உணர்வை புரிஞ்சுக்கிங்கிறது தான். சரி, இது உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கொள்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக. என்ன அதாவது சட்டத்தினுடைய எந்த அடிப்படையில் அதை சட்டத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொன்னால் டியூ ப்ராசஸ், எந்த விதமான குறைகள் இல்லாமல் டியூ ப்ராசஸில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் அதை சேலஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுங்க. இவங்க தம்பி கௌதமன் சொன்னது மாதிரி அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்களே அட்மிட் பண்ணி வரப்போதுங்க, அது வேற வச்சுங்க. கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுவாங்க. சேலஞ்ச் பண்றது ரைட்டுக்கு போறான் இல்லைன்னு சொல்ல அட்மிட் பண்ணியிருக்கவே கூடாது, ஐயா சொன்னது மாதிரி, வக்கீல் சொன்ன மாதிரி. ஆனால் அப்படியே பண்ணிட்டாலும் கூட வாதத்தில் வர்ற போது அந்த முடிவு என்னங்கிற நம்ம பார்க்குறோம். இப்போ சொன்ன மாதிரி அவசரப்பட வேண்டிய விஷயம் இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே சொன்ன நாங்கள் இருக்கோதான் சொன்னார். அவர் மட்டுமில்லை, எல்லாருடைய விருப்பம் அதுதான். இந்த முறைப்படி செய்த சட்டத்தையும் தூக்கி எறியப்பட்டு தடை செய்வார்களே ஆனால் நிச்சயமாக எப்படி சாதாரண வியாதி இருக்கிற போது நம்ம பார்க்குறோம், சரியா இல்லை, கடைசியில் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, அடையாறில் தான் அட்மிட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு முடியும்னா அடுத்து வேற வழி இல்லை, எப்படியும் கியூர் பண்ணி ஆகணும். அடுத்த கட்டம் கௌதம் சொன்னதான் நடக்கும், வேகமாக இருக்கும் அப்படின்ற பெருசா இருக்கும்ன்றீங்க. வேகமா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நன்றி உங்களுடைய நிறைவு கருத்துக்கு. அனில் மாதவ் தவே, சுற்றுச்சூழல் இணை அமைச்சர், மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர். இந்த பிராணிகள் நலன்லாம் அவருடைய அமைச்சகத்தின் கீழே தான் வருது. மத்திய அரசு சட்டம் இயற்றுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தபோது அவர் சொன்னார், நாங்கள் இயற்ற போகிறதில்ல, தமிழக அரசு இயற்றலாம், ஆனால் நீதிமன்றம் இந்த தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம், நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும்னு நம்புகிறோம் அப்படின்று முதலமைச்சரும் சொன்னார். அவர் இன்னொன்று சொன்னார், இந்த உணர்வை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை நீதிமன்றமும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்கும்னு மத்திய அமைச்சரே சொன்னார். பொதுவாக நீதிமன்ற அறையின் வாத பிரதிவாதங்களுக்கு வெளியில் நடக்கிறத நீதிமன்றம் கணக்கில் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் பாப்புலர் சென்டிமெண்ட், பப்ளிக் மூடு அப்படின்றதுக்கு நீதிமன்றங்கள் சில நேரங்களில் சட்டப்படியோ இல்லையோ தலைவணங்கிறத பார்த்துருக்குறோம். கலெக்டிவ் மனசாட்சி, கூட்டு மனசாட்சிக்காக தூக்கிலிடுறோம் அப்படின்னு சொல்லி சில வழக்குகளில் பதிவு செய்ததையும் பார்க்குறோம். எனவே இந்த எழுச்சி அப்படின்ற ஒன்று, சட்டம் வலிமையானது அப்படின்றதுல மாற்றுக்கருத்தில் வெல் டிராஃப்டட் லா அப்படின்றத நீதிமான்கள் சொல்கிறாங்க, ஒருமனதாக நிறைவேறி இருக்கிறது. வலிமையான வாதங்கள் இந்த சட்டத்துக்கு பின்னாடி வைக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கையை இந்த இயக்கங்கள் தர்றாங்க. எனவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீதிமன்றங்கள் இதை எப்படி அணுகும் அப்படின்றத உங்களுடைய நிறைவு கருத்தாக கேட்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், இப்போ ப்ரெசண்ட் தற்சமயத்தில் ஒரு மசோதா மேலே உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் விசாரிக்க முடியாது, விசாரிச்சதா சரித்திரம் கிடையாது, விசாரித்தா அது தப்பு, ஏன்னா இட் இஸ் ப்ரீமெச்சூர். ஏன்னா இன்னும் இது மசோதா ஸ்டேஜில் தான் இருக்குது. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றால் தான் அது சட்டமாகும். அந்த சட்டத்தின் மேல விசாரணைக்கு எடுத்துக்கலாம். 2, அமைச்சர் சொன்னார் இல்லையா, பொதுமக்களுடைய வெகுவான கருத்துக்கள் ஏகோபித்த அவங்களோட அபிலாஷைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு நல்ல தீர்ப்பு கொடுக்குறோன்னு நினைக்கிறதுன்றது இன்ஃப்ளூயன்சிங், இன்வைட்டிங் ஃபைண்டிங் மாதிரி. அது ஒரு அமைச்சர் பேசக்கூடாது. அவர் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர். அவர் அமைச்சர் நீதித்துறை கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எதிர்பார்க்கார அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூடாது, அது தப்பு. 2வது, கோர்ட் ஆகப்பட்டது வெளியில் என்ன நடக்குது மற்றதெல்லாம் பார்த்துக்கிறது இல்லை. அது உங்கள் சட்டத்தை இன்டர்பிரேட் பண்ணும்போது அந்த எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுன்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதாவது சில ஸ்டேஜ். இது ஒரு 500-600 வருஷங்களாக உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லா நீதிமன்றங்களாலும் ஃபாலோ பண்ணுறது. தட் இஸ் சில ரூல், லிட்ரல் இன்டர்பிரேஷன், லிபரல் இன்டர்பிரேஷன், இன்டர்பிரேஷன் டு சப்ரஸ் த மிஸ்chief, கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன். ஒரு சட்டத்தை எந்த கண்ணோட்டத்தோடு வியாக்கியானம் பண்ணணும், அதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்றதுக்கு.
கோர்ட்டுக்கு சட்டத்தின் பிரகாரம் தான் தீர்ப்பு வழங்கணும் ஒழிய அடுத்தவங்களுடைய நீதிபதிகளுடைய மனசாட்சி பிரகாரம் எக்ஸனுடைய நீதிபதி அதை பார்த்தாலும் அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தீர்ப்பு எழுதக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பு எழுதணும். அதை இன்டர்பிரட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஒரு சட்டத்தில் ஒரு தெளிவற்ற கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பதத்துக்கோ ஒரு சென்டென்ஸுக்கோ சரியான இது அர்த்தம் தெளிவாக இல்லைன்னா அதுக்கு டிக்ஷனரிக்கு போகலாம். மற்ற எந்த நோக்கத்துக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலாம். இல்லை எந்த ஒரு மிஸ்ஷிப்பை எந்த ஒரு குறைபாட்டை களையறதுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த குறைபாட்டை களையறதுக்கு எதுவாக இன்டர்பிரட் பண்ணணும். அதாவது அந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் தீர்ப்பு வழங்கணும். அதுதான் சொல்லணும். ஆனால் அந்த மந்திரி அப்படி பேசிடக்கூடாது. இந்த சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டிருக்குதுன்றது நீதிமன்றத்துக்கு தெரியும். அதாவது இந்த லெஜிஸ்லேச்சர் சட்டத்தை இயற்றவர்களுடைய நோக்கத்தை அவங்களுடைய கலெக்டிவ் விஸ்டத்துக்கு மரியாதை கொடுத்து அதன் பிரகாரம் தான் இன்டர்பிரட் பண்ணணும். அதான் ரூல் லாவும் கூட அதே மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டாவது இது ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெற்றுட்டுன்னா இதை சட்டம் இயற்ற அதிகாரம் இந்த சட்டசபைக்கு உண்டு. அந்த சட்டம் முழுமையான சட்டம். என்ன சொல்கிறாங்க, ஜல்லிக்கட்டு வந்துட்டு இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரியல்டி அனிமல்ஸ் ஆக்டினுடைய பரிவுக்கு வராதுன்றாங்க. 100% இட் இஸ் பர்ஃபெக்ட். இதுக்கு பிறகும் இது உங்கள் கண்ணில் அவங்க விளக்கண்ணை ஒத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் பார்க்கறதுக்கு ஜோலியே இல்லை. நன்றி உங்கள் நிறைவு கருத்துக்கு. நிறைவாக திரு ஹரி பிரதாமன் அவருடைய கருத்தை கேட்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்தை மிகச் சுருக்கமாக. நிறைவு கருத்து அப்படின்னா மீண்டும் சொல்கிறோம், இப்போது 2014 இருக்கக்கூடிய நிலைமை இல்லை. இப்போது புதியதாக அவசர சட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கு. அவசர சட்டத்தை தான் சேலஞ்சு பண்ணுறாங்க. மசோதாவை அவங்க சேலஞ்சு பண்ண மாட்டாங்க. மசோதா சட்டமாகாமல் சேலஞ்சு பண்ண மாட்டாங்க. இந்த அவசர சட்டம் மாநில அரசு அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு மைய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. எனவே ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ வழக்கமாக தடுக்காது. இது ஒரு அரசாணையோ சர்க்குலரோ நோட்டிஃபிகேஷனோ அல்ல. 100% விழுக்காடு ஒரு சட்டத்தை சேலஞ்சு பண்ணி போகும்போது அதை வழக்கமாக தடுப்பதில்லை, தடுக்காது என்று நினைக்கிறேன். இந்த அமைச்சர் இருக்கார் திரு தவே அவர்கள், ஆனால் அவங்க தவே அவர்கள் அவருடைய கன்விக்ஷனும் அதான். அதாவது நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் அவசர சட்டம் போட மாட்டோம் அப்படின்ற அவங்க கன்விக்ஷன் கூட, ஏன்னா அவங்களுடைய மனோபாவத்தை தெரிவிப்பதாக நான் கருதுகிறேன். எனவே அதை விட்டுட்டு மற்றபடி இந்த அவசர சட்டம் ஒரு வலுவான தளத்தை கொடுப்பதாக நான் கருதுகிறேன். அடுத்து இதில் சிக்கல் வருமானால் வேற பார்க்கணும். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு நான் ஏற்கனவே தொழில் தகராறுகள் சொன்னேன். இப்போ ஷாபானு கேஸை ஒன்றா சொல்லலாம். இதே மாதிரி தொடர்ந்து ஷாபானு கேஸில் உச்சநீதிமன்றம் சொல்ல தீர்ப்பை ரத்து பண்ணி அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் செல்லலன்னு சொல்லல உச்சநீதிமன்றம். எனவே இது வழக்கமாக இருப்பது தான் என்று நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.